நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ இந்த வருஷத்தோட வீடியோ, ஓகேங்களா? வீடியோவில் எதுவும் ஃப்ரீ கண்டென்ட் கொடுக்காம ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி யோசிக்கும் போது இந்த ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இதை நான் பண்ணணும்னு. பட் இப்போ தான் அதுக்கு நேரம் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஓகேங்களா? ரொம்ப ஃபண்டமெண்டல் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட, ஓகேங்களா? நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது பிக்சல்னால் என்ன, ஓகேங்களா? அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். பிக்சல்னால் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன், ஓகேங்களா? இந்த பிக்சலுக்கும் ரிசல்யூஷனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டட் தான், ஓகேங்களா? அதனால் இது ரெண்டும் வேறு கிடையாது, குழப்பிக்க வேணாம். ஃபஸ்ட்டு பிக்சல்னா என்ன, அடுத்தது ரிசல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸு, ஓகேங்களா? பிக்சலுக்கும் இமேஜ் சைஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இல்லை என்ன ஒற்றுமை, இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இந்த மெகா பிக்சல். நம்ம கேமராவிலையும் சரி இல்லை மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ 12 MB 5 MB அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 64 அது நிறைய அந்த மெகா பிக்சல் சொல்கிறாங்க. இந்த மெகா பிக்சலுக்கு கேமராவில் அது என்ன விஷயத்தை பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதனால் இந்த 4 விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய்ட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா பிக்சல்னால் என்ன? நிறைய பேர் கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு டைமாச்சும் நீங்கள் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா? நம்மளோட இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்சலை பேஸ் பண்ணி தான் உருவாகியிருக்கு, ஓகேங்களா? அப்போது நிறைய பிக்சல்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது அப்படின்றதான் கான்செப்ட், ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சாம்பிள் இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த இமேஜை நான் ஜூம் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த ஃபோட்டோன்னு கிடையாது, எந்த ஒரு ஃபோட்டோவுமே சரி, உங்களோட மொபைல் ஃபோன்லேயோ இல்லை உங்களோட சிஸ்டம்லேயோ நீங்கள் அதை ஜூம் பண்ணிங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே போனீங்கன்னா இது மாதிரி சின்ன பிளாக்காக தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? இது மாதிரி கட்டங்கட்டமாக தெரியும், ஓகேங்களா? இதில் இருக்கிற அந்த சின்ன ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு ஸ்கொயருக்கு பேர் தான் பிக்சல், ஓகேங்களா? அப்போது ஒரு இமேஜ் உருவாகிறதுக்கு, அதாவது இது மாதிரி சின்ன கட்டங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கு, ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு இமேஜ் இல்லை ஒரு பிக்சர் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நமக்கு பேசிக்காக ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு விஷயம் தேவை, அதுதான் பிக்சல், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு செங்கல் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? நம்ம ஒரு பெரிய வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காம்பனண்ட், ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் செங்கல். நிறைய செங்கல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகுது, ஒரு பெரிய ஒரு செவரை ஃபார்ம் பண்ணுது, ஓகேங்களா? அதுதான் நமக்கு ஒரு வீடாக பின்னாடி காட்சி தருது. அப்போது அந்த வீட்டோட அந்த ஒரு சின்ன ஒரு பிளாக், ஒரு சின்ன ஒரு யூனிட் அப்படின்னு நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஒரு செங்கல் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதுதான் பிக்சல், ஓகேங்களா? இப்போது இந்த இமேஜில் இதோட இந்த காம்பினேஷனில் ரொம்ப குட்டியான ஒரு சைஸ் நம்ம நல்லா ஜூம் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளாக், சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பிளாக் கிடைக்கும். இந்த பிளாக்கு பேர் தான் பிக்சல். அப்போது நிறைய பிக்சல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பில்ட் ஆகி தான் நமக்கு ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுது, ஓகேங்களா? இப்போது இதே விஷயத்தை உங்களுக்கு வேற ஒரு விதமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பிக்சல் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குட்டி பாக்ஸ், ஓகேங்களா? அப்போது இதுதான் உங்கள் பிக்சல் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்படி ஒரு பிக்சல் இருக்குது அப்படின்னா இப்போது இது என்ன அப்படின்னா 10 பிக்சல், ஓகேங்களா? 10 பிக்சல் ஒன்று மேலே அடுக்கி வச்சிருக்கோம், ஓகேங்களா? அப்போது இது பாருங்கள், சைட் பை சைடு உங்களுக்கு 10 பிக்சல் அடுக்கி வச்சிருக்கேன், ஓகேங்களா? அப்போது இப்படி ஒரு 10 பிக்சல், இப்படி ஒரு 10 பிக்சல், ஓகேங்களா? அப்போ இப்படி 10 ஒன்றா சேரும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? அப்போது இதுதான் இந்த ஏரியாவோட டோட்டல் பிக்சல்ஸ், ஓகேங்களா? அப்போது இதில் எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு 10, இப்படி ஒரு 10, ஓகேங்களா? அப்போது 10 × 10 அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிரும், ஓகேங்களா? அப்போது இந்த ஏரியாவில் இருக்கிறது என்ன அப்படின்னா 100 பிக்சல் இருக்குது, ஓகேங்களா? 10 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 100 பிக்சல் கிடைக்குது. அப்போது அதுதான் இந்த ஏரியாவோட பிக்சல் டைமென்ஷன், ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் 10 ஹைட்டாகவும் 10 வித்தாகவும் இருக்கிறதால
இந்த ஏரியாவோட டோட்டல் பிக்சல் டைமென்ஷன் வந்து என்ன அப்படின்னா 10 × 10 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கிற இந்த லென்த் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியாவோட லென்த் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியாவோட லென்த் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 இன்ச் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போது 1 இன்ச் நீளத்தில் எனக்கு வந்து 10 பிக்சல் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னா அப்போ இதோட ரெசல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அது வந்து எப்படின்னா இதை மாதிரி இருக்கும் பாருங்கள். இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் பை 1 இன்ச்சு. ஓகேங்களா? அதாவது 1 இன்ச்சில் உங்களுக்கு வந்து 10 பிக்சல் வந்து அடங்கியிருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு இமேஜோட ரெசல்யூஷன். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரியான ஒரு பிக்சல் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து இந்த ஏரியாவோட ரெசல்யூஷன், அதாவது 10 பிக்சல் பை 1 இன்ச். ஓகேங்களா? அப்போது இப்படி கிடைக்கிற இந்த பிக்சல்ஸில் நான் வந்து ஒரு ரவுண்டு வரையணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு சில அந்த பிக்சல்ஸோட அந்த கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? எப்படின்னா இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த பிக்சல்ஸோட கலர்லாம் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ரவுண்ட் வந்து கிடைக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கேப் வந்து நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸோட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஒருவேளை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சல்ஸ் கவுண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் வந்து வேறு மாதிரி ஃபார்ம் ஆகும். அது எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் இருக்கிற ஏரியா. இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு 20 பிக்சல் நான் வந்து அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் நீளம் தான், ஆனால் உள்ளே வந்து 20 பிக்சல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த 20 பிக்சல் இருக்கும்போது அந்த 20 பிக்சலை நீங்கள் ரவுண்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரவுண்டு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த ஏரியாவோட பிக்சல் டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20க்கு 20. ஓகேங்களா? அப்போது இப்படி 20 பிக்சல் இருக்குது, இப்படி 20 பிக்சல் இருக்குது. இது நீங்கள் டோட்டலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே எவ்வளோ பிக்சல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதாவது இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 பிக்சல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 20 × 20 400 பிக்சல். ஆனால் இங்கே இருக்கிறது என்ன 100 பிக்சல் தான். 100 பிக்சலில் நமக்கு வந்து இந்த ரவுண்டு ஃபார்ம் ஆகிறதால நமக்கு இந்த மாதிரி தெரியுது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 400 பிக்சல் இருக்குது, அதனால் இந்த ரவுண்டு வந்து இது மாதிரி நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஆனால் இதோட டோட்டல் அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 இன்ச் தான், இங்கேயும் 1 இன்ச் தான். ஓகேங்களா? அதனால் நமக்கு ஒருவேளை இப்போ நான் வந்து இங்கே பிக்சல்ஸோட கவுண்ட்டை நான் கூட்டியிருக்கேன், அதனால் வந்து நமக்கு இது மாதிரி ஒரு ரவுண்டு வந்து ஃபார்ம் ஆகுது. ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதாவது 1 இன்ச் அப்படின்றத நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் கிடைக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் புதுசாக வந்து மறுபடியும் வந்து ஒரு டைமென்ஷனை வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு 10 பிக்சல் அப்படின்றத நான் 2 இன்ச்சாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 10 பிக்சல் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 10 பிக்சலோட இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா 1 இன்ச் அப்படின்றத நான் 2 இன்ச்சாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி 2 இன்ச் அப்படின்னும் போது இதில் வந்து எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். இதோட இப்போ நான் ஒரு ரவுண்டு வரைகிறேன். இப்படி ரவுண்டு வரையும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்படி ரவுண்டு வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் இதில் ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு கண்டினியூஸ் ரவுண்டு வந்து இங்கே கிடைக்கல. ஓகேங்களா? உங்களுக்கு 1 இன்ச்சில் என்ன மாதிரி ரவுண்டு ஃபார்ம் ஆயிருக்கோ அதே ரவுண்டு தான் இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா இங்கே நம்ம வந்து பிக்சல்ஸோட கவுண்ட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலை, அதோட சைஸை மட்டும் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதால உங்களோட பிக்சல் கவுண்ட் வந்து அதிகரிக்க போகிறதில்ல. ஓகேங்களா? அப்படி அதிகமாகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜோட குவாலிட்டி இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதை தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இதோட பிக்சல் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் பை 10 பிக்சல். ஓகேங்களா? இப்படி ஒரு 10 பிக்சல் இருக்குது, இப்படி ஒரு 10 பிக்சல் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட அந்த கவுண்ட் என்னன்னு பாருங்களேன், அதாவது ஏரியா பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. ஓகேங்களா? 2 இன்ச் அப்படின்னும் போது அப்போ அதோட ரிசல்யூஷன் நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்க. அதாவது எவ்வளோ அப்படின்னா 1 இன்ச்சுக்கு 5 பிக்சல் தான். ஓகேங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள் 2 இன்ச் இருக்குது, 2 இன்ச்சுக்கு 10 பிக்சல் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு எவ்வளோ பிக்சல் 5 பிக்சல் தான். ஓகேங்களா? அப்போது இதோட பிக்சல் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு, அதாவது அந்த பிக்சலோட டென்சிட்டி இருக்கு இல்லைங்களா அது வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ரவுண்டும் இங்கே இருக்கிற ரவுண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் இமேஜோட சைஸை கூட்டுறதால அந்த இமேஜில் இருக்க பிக்சல்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா? இதுவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜோட சைஸை நீங்கள் கூட்டணும், அதே நேரத்தில் உங்களோட இமேஜில் இருக்கிற அந்த பிக்சல்ஸோட கவுண்ட்டை நீங்கள் கூட்டினீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரப்பர் பேண்டில் எவ்வளோ வந்து பிக்சல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த ரப்பர் பேண்டில் ஒரு 10 பிக்சல் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த 10 பிக்சல் இந்த சைஸில் இருக்கும்போது 10 பிக்சல் தான். ஓகேங்களா? அதுவே இந்த ரப்பர் பேண்டை இப்படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பெருசாக்குறேன், அப்பயுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த பிக்சல்ஸோட கவுண்ட் வந்து மாறாது. ஓகேங்களா? அதே 10 பிக்சல் தான் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதால இதில் இருக்கிற இந்த பிக்சல்ஸோட கவுண்ட் வந்து கூடலை. ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம இங்கே பேசியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 இன்ச்சாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மொழிய, ஆனால் இதில் இருக்க இந்த பிக்சல்ஸ் கவுண்ட் இருக்கு இல்லைங்களா 10 × 10 அப்படின்னும் போது இங்கே 100 தான் வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 1 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 10 × 10 100 போட்டு இல்லைங்களா,
அதே தான் வந்து இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? உங்களோட அந்த இமேஜோட சைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸை நீங்கள் கூட்டுறதால எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படின்றத நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் பத்தாது, அது கூடவே உங்களுக்கு பிக்சரில் இருக்கிற அந்த பிக்சல்ஸ், அதாவது அந்த கவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பிக்சல்ஸோட கவுண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்ல வரேன். ஓகேங்களா? அப்போது இதிலிருந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சிருக்கும், என்ன அப்படின்னா இமேஜ் சைஸ். ஓகேங்களா? அதாவது நம்மளோட 3வது கேள்வி இமேஜ் சைஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஒரு இமேஜுக்கும் ஒரு சைஸ் இருக்குது. நம்ம நிறைய வந்து சைஸ் வைப்போம், அதாவது நம்ம பிரிண்டபிள் சைஸ் நம்ம என்ன சைஸ் வைக்கிறோமோ, ஓகேங்களா, அதுதான் வந்து அந்த இமேஜ் சைஸ். அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த இமேஜ் சைஸுக்குள்ளே எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட இமேஜோட குவாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து அந்த இமேஜோட ரிசல்யூஷன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போது நீங்கள் எவ்வளோ சைஸ் வைக்கிறீங்களோ அந்த சைஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்குள்ளே எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குது, எவ்வளோ கவுண்ட் பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களோட இமேஜோட குவாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? அதனால் இமேஜோட சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் பத்தாது, இமேஜில் இருக்க அந்த பிக்சல்ஸோட கவுண்ட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 20x20 அப்படி நான் வந்து பிக்சல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி இமேஜோட சைஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதில் நான் வந்து ஒரு ரவுண்டு வரைகிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி வரும் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரவுண்டு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது இதோட பிக்சல் டைமென்ஷன் என்ன அப்படின்றத பாருங்கள், 20க்கு 20. ஓகேங்களா? ஒரு லைனில் இப்படி 20 இப்படி 20, அப்போது 20 × 20 எவ்வளோ வரும், 400 பிக்சல். ஓகேங்களா? அப்போ 400 பிக்சல் நான் வந்து கிடைச்சதால நமக்கு வந்து இதோட அந்த பிக்சல் டென்சிட்டி, அதாவது ரிசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் பை இன்ச்சு. ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா இதில் வந்து 20 பிக்சல் இருக்குது ஒரு லைனில், ஆனால் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ச்சு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. அப்போது 2ல் பாதி 1 இன்ச்சு, அப்போ 20ல் பாதி 1. ஓகேங்களா? அப்போது 10 பிக்சல் பை 1 இன்ச் அப்படின்றதான் வந்து இந்த இமேஜோட ரெசல்யூஷன். ஓகேங்களா? ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்குது இல்லையா? ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். பட் நீங்கள் புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம இன்னும் ஒரு டாபிக் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா அதாவது மெகா பிக்சல் இன் கேமரா. இந்த மெகா பிக்சல் அப்படின்றது என்ன, இந்த கேமராவில் மொபைல் ஃபோன்லாம் வச்சு இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்களே, 12 மெகா பிக்சல் என்ன, 24 என்ன, 56 என்ன அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்களே, இதுக்கும் நம்ம கேமராவில் இருக்கிற இந்த மெகா பிக்சலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா இமேஜ் சென்சார், அதாவது நம்ம கேமராவோட சென்சார் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் இமேஜோட சைஸ் இருக்குது அப்படின்றதையும் பேச போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் கிடையாது, ஏன்னா இதுவரையிலும் பார்த்ததே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்காது. அதனால் வீடியோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். பிக்சல்னா என்ன, ரெசல்யூஷனா என்ன, இமேஜ் சைஸ்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இமேஜ் சைஸை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில், அதாவது இதோட கண்டினியூட்டி இருக்கு இல்லைங்களா, பார்ட் 2, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் சைஸை பற்றி உங்களுக்கு வந்து நிறைய வந்து பேசுவோம். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ வந்து இதோட போதும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ மறுபடியும் தெளிவாக பாருங்கள். புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மெகா பிக்சல்னா என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, இப்போ நம்ம பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்ட் 2 பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் மெகா பிக்சல்னா என்ன, அது கேமராவில் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் அந்த கேமராவில் இருக்க மெகா பிக்சல், அப்புறம் மொபைலில் இருக்க மெகா பிக்சல், அப்புறம் இந்த சென்சாரோட சைஸு, இமேஜ் சைஸு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.